மாத்திரமே கனப்படுவாராக. தேவன் நாம மாத்திரமே இங்கு உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. நம் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஆயத்த பண்ணுவோம். தேவாவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடும்படியாக நம் இருதயத்தை ஒப்பு கொடுப்போமாக. நம் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். தேவாவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் மத்தியில் இருக்கிறார். அவர் அருமையின் தேவன், அவர் அழகான தேவன். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்ம உயர்த்துவோமாக. அவர் கண்மலையின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் வாசமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி. உமக்கு துதிகான மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை போல் வேற ஒரு தேவன் இல்லை. உம்மை போல் வேற ஒரு தகப்பன் யாரும் இல்லை அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். உம் நாமத்தை மாத்திரமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதித்திடுவீர் ஆண்டவரே. ஓ நீர் மகிமையுள்ள தேவன், நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உம் நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமது ராஜ்யம் வருவதாக. ஓ உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி பலிகளை உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ. காப்பவர், எங்களை நடத்துகிற தேவன். ஆமென். அவருக்கு நன்றி சொல்லி துதிப்போமா. Thank you Jesus. யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். Thank you Jesus. Thank you Lord. கொடுக்கிற தேவன் அப்பா. உன் நாமத்தை சொல்லும் போது சுகத்தை பெற்றுக் கொள்ளும் ஆண்டவர். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர். வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் தேவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. Thank you Jesus. அவர் யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர். ஆமென். நம் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன். நன்றி சொல்லி அவரை துதிப்போம். Thank you Jesus. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர். கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூபா, என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர். என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர். 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே. உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. Thank you Jesus. அவரை பார்த்து சொல்லுவார்கள், இயேசுவே என் நம்பிக்கை நீரப்பா. இயேசுவே என் கண்மலையும் நீரப்பா. Thank you Jesus. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மலையும் நீரே. சொல்லுவோமா. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மலையும் நீரே.
துதியும் கனமும் அப்பா ஒருவருக்கே தேவனே, ஒருவருக்கே எல்லா துதியும் கனமும் செலுத்துகிறோம் இயேசுவே. அப்பா, இந்த வானத்திலும் கர்த்தாவே, இந்த பூமியிலும் கர்த்தாவே, சர்வ அதிகாரம் உள்ள தேவன் நீர் ஒருவர் கர்த்தாவே. அவரை துதித்து பாட போகிறோம். ஆமென். ஹalleluya. We thank you Jesus. Thank you Lord. Hallelujah. உம்மை போல் தேவன் யாரும் இல்லை அப்பா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. நம்மை காக்க தேவன், நம்மை காக்கிற தேவன். Thank you Jesus. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? வானத்திலும் இந்த பூமியிலும், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்வோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம். எஸ் ஆண்டவரே, உங்க நாமம் இயேசு கிறிஸ்து. உம் நாமத்தில் வல்லமை உள்ளது இயேசுவே. Thank you Jesus. உம் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான
போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் சொல்லுவா இயேசு நாமம் ஆண்டவரே உங்க நாமம் ஒன்று எங்களுக்கு போதும் அப்பா எங்களை விடுதலையாக எங்களை சுகமளிக்க எங்க வாழ்க்கையில செழிப்படையப்பா உம் நாமம் மட்டும் போதும் அப்பா ஓ கடைசி சொல்லுவா இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் இயேசு நாமம் எனக்கு போதும் நாமம் மட்டும் போதும் இயேசு நீங்க மட்டும் போதும் இயேசப்பா Thank you Jesus உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்தி உம்மை போற்றி அப்பா உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் இயேசுவே Hallelujah we thank you Jesus நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே ஏதோ கர்த்தாவே வாரம் முழுதும் கர்த்தாவே எங்களை செம்மையாக வழி நடத்தினார் அப்பா உமக்கு நன்றி உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் we thank you Jesus we thank you Lord hallelujah thank you Jesus பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வலி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்றும் அடங்கி போகும் எக்கடலும் வலி திறக்கும் உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் Yes,
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஓ ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. We lift your name high, Lord. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எங்கள் உள்ள நிறைவோடு அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் தாயின் கருவிலிருந்து கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நீர் அப்பா. இந்நாள் வரை கர்த்தாவை எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உங்க தோள் மேல் அப்பா எங்களை வைத்து கர்த்தாவே சுமந்து கொண்டீர் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உள்ள நிறைவோடு கர்த்தாவே உம்மை பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே.
இயேசுவே உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை இயேசுவே. ஓ இயேசுவே நன்றி அப்பா. We thank you Lord, we thank you Jesus. ஆவியானவரே உம் பிரசன்னத்துக்காக நன்றி, உதவி செய்பவரே உமக்கு நன்றி, தாயின் கருவில் தெரிந்து கொண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கே நன்றி. ஷலோம், சமாதானம். இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வருக வருக என்று குறிப்பாக தேவனுடைய ஆலயத்திலே அதே நேரத்தில் இந்த பெற்றோர் தினத்தை கொண்டாட உங்களை யாவரும் சந்தோஷத்தோடு நான் வரவேற்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த மாலை வேளையிலே சிறப்பாக மகிழ்ச்சியோடு ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்ட பின்பு நம்ம மற்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் போக இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள, அது பெற்றுக்கொள்ள இந்த மாலையிலே நம் மத்தியிலே நாம் இந்த இடத்துல நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம் உபாகமம் 6ஆம் அதிகாரம். உபாகமம் 6ஆம் அதிகாரம், டியூட்ரோனமி சாப்டர் 6. இந்த பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். குறிப்பாக 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. அநேக நேரத்தில் இந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே வாசித்திருக்கிறேன். ஆனாலும் இன்று அந்த பகுதியிலிருந்து ஒரு தலைப்பை நான் வெளியெடுத்து உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், த ப்ரீஸ்ஹுட் ஆஃப் பேரண்ட்ஸ், பெற்றோரின் ஆசாரியத்துவம். பெற்றோரின் ஆசாரியத்துவம், த ப்ரீஸ்ஹுட் ஆஃப் பேரண்ட்ஸ். ஸோ இன்று தந்தை தாயோட நாளாய் நம் பெற்றோர் தினமாக நாம் கொண்டாடுறதுனாலே ஒரு முக்கியமான ஒரு பெற்றோர் யாராக இருக்கிறார்கள், வேதம் என்ன சொல்கிறது, இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஸோ அன்பானவர்களே, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் எல்லாம் என்னையை பாருங்கள், உங்களுடைய கண் பாருங்கள். நான் உங்களை தான் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய திசை கர்த்தரை விட்டு ஓடாது. அதே போல் நீங்களும் சரி, தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் நீங்கள் கவனிக்கணும். ஆமென். அந்த லைட்டு விழுந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை ஆளுங்க எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய நோக்கி எப்போது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கணும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் இடத்துல நான் முக்கியமான ஒரு காரியம் சொல்லட்டும். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிற காரணம் என்னவென்றால், நம்ம பரலோக தந்தை அன்பின் தகப்பனாக இருக்கிறார். அவர் அன்பின் தகப்பனாக இருக்கிறனாலே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஸோ இந்த மாலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் முதலாவது நீங்கள் நம்ப வேண்டும், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தகப்பன் நம்மை நேசிக்கின்றார். அப்படி இருக்க அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே பரலோக பிதா தந்தை நம்மை ஆசீர்வதிக்க நாம் தகுதி உள்ளவர்களா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் நம்மை ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? அப்படியே அவர் ஆசீர்வதிக்க விரும்பினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களா, நாம் நல்லவர்களா, நாம் சரியானவர்களா, நாம் பரிபூர்ணமானவர்களா என்று இந்த கேள்வியை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய தகப்பன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர் என்று நாம் அறிந்திருப்போம் என்றால் அது தவறு. நாம் சரியானவர்கள், நான் பரிசுத்தமானவன், என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, அதனால்தான் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று ஒருவேளை இப்படிப்பட்ட கருத்து உங்கள் மத்தியிலே இருக்கும் என்றால் அது தவறு. தேவனாகிய கர்த்தர் நம்ம தகுதி உள்ளவர்னாலே நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. பரலோக பிதா இன்று நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன என்று நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அன்பானவர்களே,
பரலோக பிதா இன்று உங்களையும் என்னையும் பார்க்கும்போது அவர் உங்களை பார்க்கவில்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை பார்க்கவில்லை, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற தம்முடைய குமாரன் இயேசுவை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்க்கவில்லை, உங்க பாவத்தை பார்க்கவில்லை, ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குள் இருப்பதனாலே அவர் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் கிறிஸ்துக்குள் இருப்பதனாலே. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய நீதி நம்மேல் மூடி இருப்பதனாலே தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நாம் அனைவரும் நம் பரமபிதாக்கு முன்பதாக தகுதி இல்லாதவர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் நீதி நம்மேல் இருக்கிறபடியாய், கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேல் இருக்கிறபடியாய், தேவன் நமக்குள்ளே இருக்கிறபடியா பிதானவர் உங்களை என்னையும் பார்க்கவில்லை, நமக்குள்ள இருக்கிற இயேசு தம்முடைய குமாரனை பார்த்த வண்ணமாக அந்த காரியத்தை கவனிப்பதனாலே தான் அவர் நம்மை கிறிஸ்துக்குள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், நம்ம பரமபிதா ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், ஏனால் நாம் கிறிஸ்துக்குள்ளே காணப்படுகிறோம். வேதாகமத்தில் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைக்கிறார். ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பதனாலே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். யாருக்குள்ளே? இயேசுக்குள்ளாக. அவருடைய நீதி நம்மேல் இருப்பதனாலே பரலோக பிதா நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசம் அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய நற்கிரிகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நினைக்காதீங்க. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பதனாலே தான் இன்னைக்கு பரலோக பிதா நம்ம இது மட்டும் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா. இதுதான் பரலோக பிதாவுடைய காரியமாக இருக்கின்றது. எபேரியர் 7ஆம் அதிகாரம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து தாமே பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் இவர்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் தேவனுடைய நன்மை பெற பிதாவிடத்திலே மத்தியஸ்தராக இருந்து ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்து பரிந்து பேசுகிறார். அவர் பரிந்து பேசுகிறபடியாய்தான், அவர் உயிரோடு இருக்கிறபடியாய்தான், அவர் ஜீவிக்கிறபடியாய்தான், அவருடைய பரிந்து பேசுவதன் மூலமாக தேவனாகிய தந்தை நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இன்று நம் அனைவரும் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம், நமக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தேவனுக்கு முன்பதாக அவர் பிரதான ஆசாரியனாக இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால தாங்க இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய பரமபிதா அடுத்தது பிரதான ஆசாரியனாய் இருப்பவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய முயற்சினால் அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அவ்விதமாக தான் நம்முடைய பரலோக தந்தை நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பானவர்களே, இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, இங்கே பெற்றோரை ஆண்டவர் குடும்பத்திலே ஒரு ஆசாரியராக பார்க்கிறார். பிரீஸ். குடும்பத்திலே ஒரு பாஸ்டர் இருக்கிறார், குடும்பத்திலே ஒரு பூசாரி இருக்கிறாங்க. அது யார் என்றால் தந்தை. ஒவ்வொரு யூத குடும்பத்தில் தகப்பனானவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு பூசாரி, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசாரியான இருப்பவன். தேவன் அந்த பெற்றோர் மூலமாக தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்க தாய் தகப்பனை அழைத்து முதலாவது அவர்களை ஆசீர்வதித்து பின்பு அவர்கள் மூலமாக தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த வசனத்திலே நீங்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, இவைகளை நீர் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து,
நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். ஓகே, அந்த வசனம் வரைக்கும் ஆசீர்வாதம் வருதை பார்க்குறோம். அங்கே தேவனாகிய கர்த்தர், நீர் ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு போக போகிறாய். ஆனால் முதலாவது ஆண்டவர் பெற்றோரை அழைத்து அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து அவர்களை மூலமாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நீ போகிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரை பெற்றோருக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு நோக்கத்தோடு அவர் அழைகிறார், ஒரு நோக்கத்தோடு வார்த்தைகளை கொடுக்கிறார். இவைகளை நீங்கள் பிள்ளைக்கு போதித்தால் நீ நன்றாக இருப்பாய். அப்போ இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரு ஃபாதர், ஒரு தகப்பன் அந்த வீட்டிலே ஒரு ஆசாரியன். அவன் தேவனுடைய வார்த்தையை போதிக்கின்றவன், தேவனை தன் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறவன். தன் பிள்ளை தேவனை அறிவதற்கு தன் தகப்பனுடைய நடத்தை, பேச்சு, கிரியைகள் எல்லாம் அந்த குடும்பத்தில் மிக முக்கியமாக காணப்படுகிறது. இதுதான் ஆண்டவர் எங்கள் சொல்கிறார். நீ கருத்தாய் உன் பிள்ளைகளுக்கு போதித்து அவங்க நடக்க வேண்டிய வழியெல்லாம் கற்றுக்கொடு. அது மாற்றமல்ல, பிள்ளைகள் தேவன் யார் என்று அறிவதற்கு உன்னுடைய வாழ்க்கை தான் சாட்சி. அவ்விதமாக தான் ஆண்டவர் இங்கே பிரியமானவர்களே பெற்றோருக்கு ஒரு பெரிய பொறுப்பை, ஒரு பெரிய நோக்கத்தை கொடுக்கின்றார். நம் பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பெற்று எடுக்கிறோம். நம்முடைய வேலை முடியவில்லை. பிள்ளைகள் தேவனால் வருகிற சுதந்திரம், ஆசீர்வாதம். ஆனால் அடுத்தது ஒரு பெரிய வேலை இருக்கிறது. அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை நம்ம மேலே கொடுத்திருக்கிறார். நாம் வீட்டிலே ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும். அது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். இவ இருவரும் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் இங்கே சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். சில அடையாளங்கள், த சைன் ஆஃப் ப்ரீஸ்ஹுட் பேரண்ட்ஸ், பெற்றோர்களின் ஆசாரித்துவம் அடையாளம் ஒன்று ஒன்றாக சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். நமக்கு சில அடையாளங்கள் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பார்வையிலே தேவன் நமக்கு கொடுத்த சில வாக்குறுதிகளை, கட்டளைகளை அவ்விதமாக குடும்பத்தில் நாம் நிறைவேற்றுவோம் என்றால் நிச்சயமாக நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது, தங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளை குறித்து கற்பிக்கிற பெற்றோர்கள். முதலாவது, தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற ஒரு தகப்பன் தான் பிரதான, அதாவது ஆசாரியனாய் காணப்படுகிறார். ஒரு தகப்பனுடைய பொறுப்பு பெரிய பொறுப்புங்க. பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், அல்ல நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த ஊழியத்தை, இந்த காரியத்தை கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் சாக்லேட் வாங்கி கொடுக்குறீங்களோ, சட்டைகளை வாங்கி கொடுக்குறீங்களோ, ஹெட்ஃபோனை வாங்கி கொடுக்குறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் நானும் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் எந்த நேரத்திலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது ஒரு ஆசாரியன் என்று சொல்கிற ஒரு பெற்றோருடைய முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், அன்பார்ந்தவர்களே, தங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும் பெற்றோர்கள். தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும் பெற்றோர்கள். ஒரு ஆசாரியன், அவருடைய வேலை என்னவென்றால் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? பெற்றோர்களை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வேலை. அது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, என்னாகவும் 6ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் உள்ள வசனங்கள் நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம். அங்கே தேவன் ஆரோனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். தேவ ஜனங்கள் மேலே இந்த வார்த்தை கூறு, இந்த வார்த்தை சொல்லு. என்னவென்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து என்ற வார்த்தையை அவன் அறிக்கையிட வேண்டும். அதே போல குடும்பத்தில் இருக்க பெற்றோர் தன் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
நீ நன்றாய் இருப்பாய் என்று சொல்ல வேண்டும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தை பெற்றோர் வாயிலிருந்து வர வேண்டும். அதுதான் ஆசாரியனுடைய வேலை. வாசிங்கள் நம்பர்ஸ் சாப்டர் 6, என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24-26 வரைக்கும். அந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஆசீர்வாதத்தை அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருக்கும் போது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அதே போல இன்றைக்கு இந்த ஆசீர்வாத காரியத்தை ஆண்டவர் பெற்றோரிடத்திலே கொடுத்தார். அவர்கள் அந்த வீட்டிலே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் இங்கே இருக்க ஃபாதர்ஸ் நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? முதல் நான் கை வச்சா என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான். சில பேர் சந்தேகப்படுறீங்களா? அன்பார்களே, ஒரு தகப்பனும் ஒரு மகன், அவன் பேர் ஆனந்த், இந்தியா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க அப்பா ரொம்ப ஏழையாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் தன் மகனை அழைத்து, மகனே ஆனந்த் வா, அப்பாவுக்கு ரொம்ப வயசாச்சு, ரொம்ப நாள் உயிராக இருக்க மாட்டேன், உனக்கு கொடுப்பதுக்கு எந்த பொருளும் இல்லை என்னிடத்தில், ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். ஆனனுடைய அப்பா படிக்கையில் இருக்கும் போது அவர் சொன்னார், ஆனந்த், எந்த பொருளும் உன்னிடத்தில் கொடுக்க என்கிட்ட இல்லையப்பா, ஆனால் என் கரங்களை உன் மேலே நான் வைக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், அது மட்டும்தான் நான் உனக்கு செய்கிற கடைசி காரியம் என்று சொன்னான். ஆனந்த் தன்னுடைய அப்பாவுடைய நிலையை பார்த்து கண்ணீரோடு தன் அப்பாவுடைய பாதத்தை முத்தமிட்டு தொட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த தகப்பன் தன் மகன் தலைமையில கை வைத்து சில வார்த்தைகளை சொன்னார். நீ நன்றாயிருப்பாய், நீ எதை தொடுகிறாயோ அது புண்ணாய் மாறிவிடும், உன் வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் வெற்றியும் உன் வாழ்க்கையை தொடரும் என்று சொல்லி தகப்பன் தன் மகன் மேலே ஆனந்த் மேலே கரங்களை வைத்து ஆசீர்வதித்து சில நாட்கள் சென்று மரித்து போனார். ஆனந்த் தனிமையாக இருக்கிற வேளையிலே அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்தான். பின்பு ஒரு சின்ன முயற்சி எடுத்தார். தெருவில் போய் பழம் விற்கிற ஒரு வியாபாரத்தை இருக்கிற பணத்தில் ஆரம்பித்தான். சில நாட்கள் போனது. அவன் உண்மையோடு மிக கடினமான உழைப்போடு இந்த சின்ன தொழிலை ஆரம்பிக்கும் போது அதிகமான ஆட்கள் வந்து அவனுடைய பொருட்களை வாங்க ஆரம்பித்தார்கள். அதிகமாக வாங்கின போது அவனுக்கு ஏராளமான பணமும் செல்வாக்கும் வந்து கூடினது. அடுத்தது அவன் என்ன செய்தான், இந்த பணத்தை வைத்து நான் ஒரு கடையை ரெண்டில் எடுத்து அவன் அங்கே தொழிலை ஆரம்பித்தான். அவங்க தகப்பனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே வேலை செஞ்சது. அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது இன்னும் அவனுடைய வியாபாரம் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தது. ஏராளமான கஸ்டமர் அவருக்கு கிடைத்து அவனுடைய தொழில் இன்னும் பெருகி கொண்டே இருந்தது. இப்போதும் அங்கே கடைக்கு வந்து போகிறவங்க மகனை அந்த பையனை பார்த்து கேட்பாங்க, உன்னுடைய வியாபாரத்துக்கு வெற்றி என்ன, உன் வாழ்க்கையிலே நீ வருகிற இந்த ஜெயத்துக்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது அவன் சொல்லுவான், வேற ஒன்றுமில்லை, எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம். நம்ம தாழ்மையோடு சொல்லுவான், தன்னுடைய முயற்சின்னு சொல்ல மாட்டான். எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய காரியங்கள் இவ்விதமாக வெற்றியாக இருக்குது என்று. இப்படியே போன காலத்திலே ஒரு நாள் ஆனந்த் உட்கார்ந்து சிந்தித்தான். அவர் என்ன செய்தார் என்றால், உண்மையாகவே எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வேலை செய்தா இல்லைதா என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தான். உண்மையாகவே எங்களுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வேலை செய்தா என்று சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அடுத்தது ஒன்று முயற்சி எடுத்தான். எங்கள் அப்பா சொன்னார்ல, நீ கை வச்சா எதுவுமே கோலாக மாறிடும்னு சொன்னார், இதை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவன் கொஞ்சம் யோசித்து நண்பரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டான். நான் ஒரு வியாபாரம் தொடங்க போகிறேன், அதில் நஷ்டம் வரணும்,
ஏதாவது ஒரு ஐடியாஸ் எனக்கு கொடு. ஏன்னா எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் உண்மையாக வேலை செய்தா இல்லை நான் முயற்சி எடுப்பதனால நடக்குதா என்று கொஞ்சம் சோதித்து பார்க்கணும்னு சொல்லி நண்பரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்டான். அந்த நண்பர் சொன்னார், நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன், நீ ஒரு வியாபாரத்தை ஆரம்பி, அதில் படும் தோல்வி அடைவாய், அதை நீ செஞ்சு பாரு என்று சொன்னான். ஆமாவா, சரி நான் செய்கிறேன் அப்படி சொல்லி, என்ன நீ என்ன செய், இந்தியாவிலேருந்து கிராம்பு தெரியுமா, கிராம்பு அதை வாங்கிட்டு போய் ஆப்பிரிக்கா என்ற குறிப்பிட்ட ஒரு டவுனில் போய் நீ வியாபாரம் பண்ணு. அவர் கேட்டான், நான் ஏன் இதனால் என்ன லாபம்? அவர் சொன்னார், ஆப்பிரிக்கா இந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் கிராம்பு தான் அதிகமாக கிடைக்கும், அங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும், ஆனால் நீ அங்கே போய் வியாபாரம் செய்யணும். அங்கே நீ போனையா, அங்கே போய் நீ வியாபாரம் செய்ய, ஏன்னா அங்கே அந்த நாடு முழுவதும் கிராம்பு தான் விற்கப்படுகிறது, ஆனால் நீ போய் அங்கே வை. அப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஓகே, அப்பாவோட ஆசீர்வாதத்தை எப்படினாச்சும் இவனை டெஸ்ட் பண்ணி பாவம் உண்மையாக வேலை செய்தா இல்லையா என்று சொல்லி அவன் குறிப்பிட்ட ஆப்பிரிக்கா என்ற அந்த பகுதிக்கு சென்றான். அங்கே சென்றபோது கரையிலே மூட்டை முட்டையாக கிராம்பு இறக்கினான், ஏராளமான கிராம்பு இறக்கினான். அவனுக்கு தெரியும் அந்த நாட்டிலே கிராம்பு தான் அதிகம், ஆனால் அங்கே அவன் விற்கிறதுக்கு அங்கே வந்தான். அங்கே வந்தபோது அந்த நாட்டில் இருக்கிற ராஜா தன்னுடைய சோல்ஜர்ஸோட அந்த கரையில் நடந்து கொண்டிருந்தார். அங்கே ஒவ்வொரு அந்த சோல்ஜர்ஸ் கையில் துப்பாக்கிக்கோ இல்லை ஆயுதத்தோ கையில் இல்லை, ஆனால் அவங்க கையில் வடித்தட்டு இருந்துச்சு. வடித்தட்டுனா நீங்கள் தெரியல, தண்ணி கலக்கும் போது வடிகட்டி வச்சுருப்பீங்களா, அந்த வடிகட்டு தூக்கிட்டு எல்லாரும் அவர் ராஜா பின்னால் போயிட்டு இருந்தாங்களாம். ஆனால் நாங்கள் வந்தபோது ரொம்ப ஆச்சரியமானது, என்னடா ராஜா உடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ஆயுதம் வச்சுருப்பாங்க, இவங்க வடிகட்டு வச்சுருக்கிறாங்களேன்ட்டு. அந்த ராஜாவை பார்த்தோன்னே ராஜாவை வணங்கி அப்புறம் காரியங்களை பேசினா. ராஜா, ஏன் உங்கள் சோல்ஜர்ஸ் எல்லாம் வடிகட்டி வச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், என் கையில் ஒரு மோதிரம் இருந்தது, தங்க மோதிரம். இந்த தங்க மோதிரத்தை நான் இந்த கரையில் தொலைச்சிட்டேன். அதை தேடுறதுக்கு தான் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வடித்தட்டோடு அலையிறானுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மோதிரம் என்னுடைய கையில் இருக்கும் போது என்னுடைய கிங்டம், என்னுடைய ராஜ்யம் பலனாக இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது, செல்வாக்காக இருந்தது. ஆனால் இப்போ காணா போச்சு, நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன், எனக்கு இது வேணும் என்று. சரி, அது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டான் ராஜா. அவனை பார்த்து ஆனன்னு சொன்னார், நான் கிராம்பு விற்க வந்தேன். ராஜா சொன்ன, உனக்கு நான் பைத்தியமா, நீ வந்த இடம் சரியான இடம், இங்கே கிராம்பு பார்க்குற இடம்லாம் கிராம்பு விற்பாங்க, ரொம்ப சீப்பான விலை விற்பாங்க, இங்கே நீ விற்கிறியா, உன் எதிரி எவனோ உன்னை ஏமாற்றி உன் வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக உன்னை இங்கே அனுப்பியிருக்கிறான்னு. ஆனந்த் சொன்னார், இல்லை நான் வேணிக்கினே தான் இங்கே வந்தேன், ஏன்னா எங்கள் தகப்பன் சொன்னார், நீ எங்கே போனாலும் என்ன கை வச்சாலும் அது பொண்ணாக மாறிடும் அப்படின்னு சொன்னார். அதனால் உண்மையாகவே எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வேலை செய்தா என்று சொல்லி இதை சோதிப்பதுக்காக இங்கே கிராம்பு விற்க வந்தேன். அப்போ அந்த ராஜா சொன்னார், ஆமாவா, உங்கள் அப்பா சொன்னாரா, நீ எதை தொட்டாலும் தங்கமாக மாறிடுமா? ஆமான்னு சொல்லி இந்த ஆணன் கீழே போய் மணலை எடுத்து பாருங்க, இதுதான் பாருங்க, அப்பா சொன்னார் எதை தொட்டாலும் தங்கமாக மாற, திறந்தான், அது கூட மோதிரம் இருந்துச்சு. அவன் திறந்தோடனே அதில் ராஜா தேடின மோதிரம் அவன் கையில் இருந்தது. ராஜா அந்த தங்க மோதிரத்தை பார்த்து, இதைத்தானே நான் நாட்கள் முழுவதும் தேடிக்கொண்டு இருந்தேன், அதனால தான் என் சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த வடிகட்டோடு அணைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க, ஒரு நாளும் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கு நீ மண் எடுத்து காட்டினே, அது தங்கம் அதுக்குள்ளே இருந்தது. அப்போ ராஜா சொன்னாரா, உங்கள் அப்பா சொன்னது உண்மைதான், நீ என்ன வேணாம் கேளு, நீ கொண்டு வந்திருக்கிற கிராம்பை நீ எந்த விலையில் விற்றாலும் சரி, அந்த கிராம்பை வாங்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி, உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் உண்டு என்று சொல்லி அந்த ஆணனை பெரிதான ஒரு மனிதனாய் மாற்றி அவன் அந்த ராஜா ஆசீர்வதித்தார். அப்போ தான் ஆணனை உணர்ந்தான், மெய்யாகவே எங்கள் அப்பாவுடைய வார்த்தை உண்மை, மண்ணெடுத்தாலும் அது தங்கமாக மாறிவிடும், நான் எதை செய்தாலும் அது ஆசீர்வாதம் என்று தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இவன் உணர்ந்தான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அன்பானவர்களே, தந்தைமார்களே, தாய்மார்களே, நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான கருவி. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலே கைகளை வைக்கும் போது, உங்கள் வீட்டிலே எந்த காரியங்களை செய்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு காரியங்களை சொன்னீர் என்றால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். அல்லேலூயா. பல ஆண்டுக்கு முன்பதாக ஒரு கதையை வாசித்தேன்.
ஒரு சின்ன தம்பிக்கு அம்மா அப்பா இருந்தாங்க. திடீரென்று அவங்க அப்பா இறந்து விட்டார். அவர் சின்னவனாக இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். அப்பா இருந்தோன்னே அவங்க அம்மா விதவியாகி விட்டார்கள். சின்ன பையன், ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்ப சூழ்நிலை. அப்பா இல்லை பாருங்க. ஸோ இந்த அப்பாவோட பாதுகாப்பிலே இருந்த காரியன்றைக்கு அப்பா மறைத்து விட்டார். தாய் ஒண்டியாக இருக்கிறான், பிள்ளை இருக்கான். அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பையனை வளர்த்து கொண்டு வந்தாங்க. எப்பொழுது அவங்க அப்பா இறந்தாரோ, கணவர் இறந்தார், அதுலேருந்து இந்த தாயானவர் எந்த ஒரு மங்களமான காரியத்துக்கு போகவே மாட்டான். ஏன்னா அந்த நாட்களில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, விதவி முகத்தை பார்க்கக்கூடாது. விதவிமார்கள் புருஷனை இழந்தவர்கள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு வரக்கூடாது, அது சாபம், அது ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை இருந்தனால அவங்க அம்மா யாருக்கும் போக மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் இந்த மகன் வளர்ந்து வரும் நாளிலே வீட்டை விட்டு வெளியாகிறதுக்கு முன்பதாக, படிக்கிறதுக்கு வெளியாகிறதுக்கு முன்பதாக தன் அம்மாவுடைய முகத்தை பார்த்து தான் வெளியாவார். சில நாட்கள் சென்று வேலைக்கு போக ஆரம்பித்தார். அப்போ கூட அவர் வீட்டை விட்டு வெளியாகும் போதெல்லாம் தன் தாயுடைய முகத்தை தான் பார்த்துட்டு வெளியே போவார். இது பல ஆண்டுகள் சென்ற பின்பு பிரியமானவர்களே அவர் சொன்னார், என் தாய் மிக கஷ்டத்தோடு என்னை வளர்த்தார்கள். விதவி என்பவள் ஒரு சாபமானவள் இல்லை, அவர் ஆசீர்வாதம் இல்லை என்று உலகம் சொல்லலாம். ஆனால் நான் எப்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே வரும் போதெல்லாம் என் தாய் முகத்தை பார்த்தினோ, என் வாழ்க்கையில வெற்றி மேலே வெற்றி வந்தது, ஜெயம் மேலே ஜெயம் வந்தது என்று சொல்லி கடைசியாக அவர் சொன்னார். இன்று இந்தியா தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் இந்த வார்த்தையை சொன்னார். அவர் தன் அம்மா விதவி, ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நான் உங்கள் மனதில் வைக்கின்றேன். என்னவென்றால், என் உயர்வுக்கும் வெற்றிக்கும் காரணம் என் தாய் என்று சொன்னார். எந்த முகத்தை பார்த்தால் சாபம் என்று சொன்னார்களோ அந்த முகத்தை பார்த்து பார்த்து தான் நான் முதலமைச்சராக மாறிவிட்டேன். ஆமென், அப்படி என்று சொன்னார். அன்பானவர்களே, நம் தாய் தகப்பன் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம். அவங்கள் ஆசீர்வாதமாக தேவன் குடும்பத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, உன் தாய் தகப்பனையும் என்ன செய், கனம் செய்வாயாக. வர தாயை மட்டுமல்ல, வர தகப்பனை மட்டுமல்ல, தாய்க்கு உள்ள கனத்தையும் தகப்பனுக்குள்ள கனத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். சில வேளை நாம் தாயை மட்டும் நாம் மிக அதிகமாக பிரபலமாக கொண்டாடுகிறோம். ஆனால் ஃபாதர்ஸ் அப்படியே தள்ளி விட்டுறோம். ஃபாதர்ஸ் எப்போதும் முன்னுக்கு வர மாட்டாங்க. அவங்க என்ன தான் தியாகம் செஞ்சாலும், என்ன தான் பெரிய காரணம் சொல்லிக்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அன்பானவர்களே, தகப்பனுக்கு சில பொறுப்புகள் உண்டு, தாய்க்கு சில பொறுப்புகள் உண்டு. தகப்பன் சம்பாதித்து பணத்தை கொண்டு வந்து அது கொண்டு வர்றது அவருடைய வேலை. அந்த பணத்தை அவங்க மனைவிட்டு கொடுக்கும் போது அவங்க மனைவி வீட்டை நிர்வாகம் செய்து அவங்களுடைய வேலை. தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள எல்லா தேவைகளை சந்திக்கும்படி அவர் வேலை செய்கிறார். வீட்டில் தாயானவள் சமைச்சு பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கிறார். அவங்க இருவரும் தன் குடும்பத்துக்காக பாடுபடுகிறார்கள். ஆனால் நாம் பிள்ளைகளாக இருக்கிற நாம் தந்தை ஒரு மாதிரி தகப்பன் ஒரு மாதிரி நாம் செய்யக்கூடாது. தந்தைக்கு ஒன்றுமே செய்யாமல் தாயை மட்டும் நாம் ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுவது அதுவும் சரியில்லை. வேதம் சொல்கிறது, உன் தாயும் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. அப்ப கனம் என்பது இருவருக்கும் சேரக்கூடிய ஒரு காரியம். தகப்பன் மட்டுமல்ல, தாயும் நீங்கள் நான் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதான் வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். எப்பொழுது? கடைசி நேரத்தில் அவர் வயதாக போது அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாங்க. பைபிளில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பல இடத்துல நம் வசனங்களை பார்க்கும்போது அங்கே எப்படி ஈசாக்கு தன் மகன் யாக்கோப்பை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறது ஆதியாகமம் 27 பார்க்கலாம். ஈசாக் தன் மகனை கூப்பிட்டு தன் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா யாக்கோப்பு தன் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். அப்போ வேதாகமத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை, குறிப்பாக தந்தை தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது அவங்களுடைய வழக்கமாக நம்பிக்கையாக இருக்கிறது. ஸோ இன்று அன்பானவர்களே, இந்த பெற்றோர் தினத்தை
நாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு செலிப்ரேஷன் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு அவங்க கையில் ஒரு பூவையோ ஒரு கேக்கையோ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மாத்திரமல்ல. ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? பெற்றோர் நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் வந்த ஆசீர்வாதம். அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று பைபிளில் பல இடத்துல பார்க்கலாம். ஒரு அதாவது ஒரு ஆசரணை இருக்கிற ஒரு பெற்றோர் அவர்கள் சில காரியங்கள் வீட்டிலே செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. என்னவென்றால் அவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி பிரதான ஆசாரியன் மக்களுக்காக ஜெபிக்கிறாரோ அதே போல் ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் பெற்றோராக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க? எனக்கே நான் ஜெபம் பண்ணுறது இல்லைப்பா சார். அப்புறம் இடையே எங்கள் பெற்றோருக்கு நான் பிள்ளைகளுக்கு அப்படி ஜெபிக்க போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். நீங்கள் அவர்கள் மேலே சில ஆசீர்வாதத்தை அறிக்கையிட்டு ஜெபிப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. பைபிளில் நாம் பார்க்கும் போது யோபு தன் 10 பிள்ளைகளுக்காக ஜெபித்தான். ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தான். வேதாங்கத்தில் பல பகுதியிலே பழைய ஏற்பாடு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தந்தைமார்கள் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவ்விதமாக அவர்களும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று தேவன் தாமே இங்கே இருக்கிற தாய் தகப்பனுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யார் மேலே கைகளை வைக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்று நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கை சாதாரணமான கையில் ஆசீர்வதிக்கிற கை. உங்கள் கையை பாருங்க, உங்கள் கை ஆசீர்வதிக்கிற கை. ஹல்லேலூயா. வேதம் சொல்வது, ஆண்டவராக தேவன் நம்மளை யாவரையும் தன் உள்ளங்கையில் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கின்றார். தன் உள்ளங்கையில் வைத்திருக்கிறாராம், நம்மளை நினைவு கூறுகிறவளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிற இந்த ஹேண்ட்ஃபோன் பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் இது உள்ளே வச்சுருக்குது. ஒவ்வொரு டாட்டா டீட்டெயில் எல்லாமே இந்த ஹேண்ட்ஃபோனுக்குள்ளே இருக்கிறது. இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று சாதாரணமான ஒரு காரியம். ஆனால் பைபிள் சொல்ற தேவன் தன் கரத்தில் எல்லாருடைய ராத்தா வச்சிருக்கிறார். இது ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. தேவன் சொல்கிறார், உங்களை என் கையில் விரைந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய டாத்தாலாம் அவருக்கு தெரியும். நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் அடையாளம் என்ன, உங்கள் பெற்றோர்னா எல்லாம் ஆண்டவர் ஹேண்ட்ஃபோனில் வச்சுருக்கிறார். அவருக்கு ஒரு ஹேண்ட்ஃபோன் இருக்குது. எல்லாம் அறிந்த தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று பெற்றோர் தினத்தை கொண்டாடுகிற நாம் நம் தந்தை தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வாழ்வோம். ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்கள். என்னை ஆசீர்வதிங்க அம்மா, என்னை ஆசீர்வதிங்க அப்பா என்று போய் அப்பா அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது அது உங்களுக்கு மிக மிக நல்லது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் பெற்றோர் வழியாக தான் அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். ஆமென். ஜெபம் செய்வோம். குறிப்பாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தந்தைமார்கள் இந்த வலது கரங்களை உயர்த்துங்கள். தாய்மார்கள் உங்கள் வலது கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்கள் கரத்தை பார்க்கட்டும். அது என்ன கரம்? ஆசீர்வதிக்கிற கரம். உங்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த கரத்தினால் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என் கரத்தை தொடுவீராக. எவ்விதமாக அந்த தந்தை ஆணன் மேலே கரங்களை வைத்து, மகனே நீ சந்தோஷமாய் இருப்பாய், உன் வாழ்க்கையில வெற்றி வரும், நீ எதை தொட்டாலும் அது பொன்னாய் மாறிவிடும் என்று சொல்லி ஆசீர்வதித்தான். அது ஒரு கதையாய் இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, நம்முடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். தகப்பனும் தாயும் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக தேவன் கொடுத்திருக்கிறார். பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஜீவிங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உங்களுக்கு தேவ தயவு கிடைக்கும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு நீண்ட ஆயுசு உண்டு. அவன் இருக்கிற இடத்தில் அவன் நன்றாக இருக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பன் மூலமாக தான் உனக்கு நீண்ட ஆயுசும், உன் தாய் மூலமாக தான் நீ போகிற இடலாம் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று வேதம் அவ்விதமான காரியத்தை சொல்லி தந்தைமார்களை தாய்மார்களை மேலான இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொரு கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர் இன்று முதல் அவர்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் யார் யார் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார்களோ
விதமாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றியும் ஜெயத்தையும் செழிப்பும் உண்டு பண்ணுவீராக. எல்லா மகிமையும் புகழும் இந்த நேரத்தில் உமக்கை தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நம்முடைய தகப்பன் ஆண்டவராக இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்வோமாக. ஓகே, லைட்டை திறக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஷாலோம், சமாதானம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைக்கு கூட ஒரு அருமையான செய்தி, அருமையான worship-ஐ நம்ம பார்த்தோம். ஸோ இப்பொழுது கூட நம்ம இங்க இவ்வளோ பேர் கூடி இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் நினைக்கிறேன் பாருங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடக்காத ஒரு ஈவெண்ட், ஆனா இந்த இடத்துல நடக்குதுன்னா நம்ம கொடுத்து வச்சோங்க தான், நம்ம பாக்கியவான் தான். ஸோ வித்வுட் ஃபர்தர் டூ நம்ம சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கொண்டாட போற ஈவெண்ட் என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே. பாத்தீங்களா தப்பா சொல்றாங்க. சொன்னல ஏமாந்துருவாங்கன்னு. நம்ம என்ன ஈவெண்ட் செய்ய போறோம்னா ஹரி மர்டேக்கா செய்ய போறோம். மர்டேக்கா, எஸ். அடுத்து ஈஸ்டர் கொண்டாடுவோமா? அங்க இருந்து என்னமோ கேக்குது. எங்க அங்க இருக்காரு பிரதர். பாருங்க फ्रेंड्स, கரங்க தட்டுங்க. எனக்கு எல்லாம் சும்மா சொன்ன தட்டாதீங்க. பர்த்டே கொண்டாடுவோம், ஈஸ்டர் கொண்டாடுவோம், ஃபாதர்ஸ் டே கொண்டாடுவோம். கொஞ்ச நேரம் தான் பாத்ரூம் போயிட்டு இருந்தா அதுக்குள்ள தப்பு தப்பா பேசி இப்படி பண்ணி கொண்டாடி வெயிட் பண்ண அதாவது சொல்றேன். என்னதான் இங்க பேரண்ட்ஸ் டேன்னு எழுதினா கூட நம்ம ஸ்கிரிப்டை நம்ம செஞ்சிரணும்ல. பத்தி பேசாதீங்க, ஸ்கிரிப்ட பத்தி பேசாதீங்க. சொல்லிருங்க என்ன ஈவென்ட். சோ அதாவது இன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸ் டே கொண்டாட போறோம். நம்ம சபை சார்பாக பேரண்ட்ஸ் டே விஷ் பண்ணுவோமா? கைகளை தட்டி ஆரம்பிப்போம். ஸோ நம்ம 3 பேர் சார்பாக, சபை சார்பாக பேரண்ட்ஸ் விஷ் பண்ணிடலாம். ஸோ சத்து டுவா திகா ஹாப்பி பேரண்ட்ஸ் டே. தண்ணி கொடுப்போமா? ஸோ அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல நிகழ்ச்சிகள் ஆயத்த பண்ணி பயங்கரமா செஞ்சிருக்காங்க. சரி, நமக்கு பல நிகழ்ச்சி இருக்குன்றாரு. முதல் நிகழ்ச்சியாக என்ன நிகழ்ச்சின்னு முதல் நிகழ்ச்சியாக நம்மளுக்கு கலை வந்துட்டு படைக்க போறாங்க. பிரதர் நீங்களுமா? அவரு சுத்த தமிழ்ல பேசுறாங்க. நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. சரி, நான் தெளிவா எடுத்து சொல்லிடுறேன். ஸோ நம்ம முதலாவது ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டீம்லேருந்து ஒரு டான்ஸை படைக்க போறாங்க. அவங்களை கரம் தட்டி வரவேற்போமா? ஓகே, டான்ஸ். லெட்ஸ் இன்வைட் ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டீம். எஸ். பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே, உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. Check it. Come on. Here we go now. Here we go now. Here we go now. Here we go now. Put your hands up. Put your hands up. 1, 2, 3, let's go. Woo. Hey, 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 hey. Come on. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருவிர வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருவிர வாசனை இல்லாமலே
காப்பவரே எல்மோஷாய் உருவாக்கினீரே உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே எல்மோஷாய் என்னை காப்பவரே எல்மோஷாய் உருவாக்கினீரே உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே அனுப்பிய தேவன் பெரியவரே என் தடையிலும் பெரியவரே ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே அனுப்பிய தேவன் பெரியவரே என் தடையிலும் பெரியவரே என்னை காப்பவரே எல்மோஷா உருவாக்கினீரே உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே எல்மோஷா என்னை காப்பவரே எல்மோஷா உருவாக்கினீரே உருக்குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே வாவ் வாவ் வாட் டான்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ், இவங்களோட படைப்பு 5 நிமிஷமா இருந்தா கூட இதுக்கு பின்னாடி ஒரு 5 மாசம் உழைப்பு இருக்கு. பிரதர் ரொம்ப பாராட்டுறீங்க பிரதர். நம்ம அடுத்த நிகழ்ச்சியோட பேருமா எடுத்து பாராட்டுவோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பூந்து வராங்க, சுத்துறாங்க, நடுவுல ஏதோ செஞ்சாங்க, நடுவுல பூந்து அந்த லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன். அது போல பாராட்ட வேணான்றாரு. சரிங்களா பிரதர்? பிரதர் நல்லா பண்ண கூடாது, டைம் எடுக்க வேணாம். அடுத்த ஈவென்ட் வருமா? அடுத்த ஈவென்ட் சொல்லுங்க. அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து சிறிய மனிதர்கள், அதாவது லிட்டில் பீப்பிள் அப்படி சொன்னா முழிக்காதீங்க. நம்மளோட சண்டே ஸ்கூல் மாணவர்கள் தான் நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு படைப்பு வழங்கிருக்காங்க. பிரதர் பட் என்ன படைப்பு வழங்கிருக்காங்க? அவர்கள் என்ன படைக்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க படைப்பு வந்து இங்க கிடையாது, காணொளி மூலமாக ஒரு ஸ்பெஷலான படைப்பு இருக்கு. ஸோ கண்டு கழிக்க ரெடியா இருக்கீங்களா பிரதர்? இங்க அங்க அங்க இங்க இல்ல அங்க அங்க ஏதோ இங்க இங்க மறக்காதீங்க. உங்களுக்கு இருங்க இல்ல அவர்ல இருந்து ஸ்கிரிப்ட மறந்துகிட்டு இருக்காரு. இருங்க. சரி, கைகளை தட்டி நம்ம சண்டே ஸ்கூல்ல வரவேற்போம். Shalom, praise the Lord. Happy Parents Day to all parents. இப்பொழுது ஒரு சிறிய காணொலியை பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி நம் எல்லா பெற்றோர்களுக்கு என்ன கொடுத்த சிறப்பாக இருக்கும் என சிந்திக்க வைக்கும் ஒரு காணொலி. வாங்க சேர்ந்து பார்க்கலாம். பிள்ளைங்களா, நம்மளுக்கு பெற்றோர் தினம் வருது. நம்ம அவங்களுக்கு சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம முதலாவது நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு என்ன பரிசு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், போய் யோசிச்சுட்டு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களா? என் தாத்தாக்கு புது சட்டை வாங்கி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். பாட்டிக்கு லெதர் தான் பிடிக்கும். என் பாட்டிக்கு ப்ளூ சாரி தான் பிடிக்கும். நோ நோ நோ, நம்ம பாட்டி தாத்தாக்கு இது எல்லாத்தையும் விட நம்ம அன்பா பேசுறதோ மரியாதையா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீதிமொழிகள் 17 வசனம் 6. பிள்ளைகளின் பிள்ளைகளே முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மென்மை அவர்கள் பிதாக்களே.
இந்த வசனத்தின்படி அவர்களை கணப்பட்டுவோம். இப்போ அம்மா அப்பாவுக்கு என்ன கொடுத்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா பூ வாங்கி கொடுப்போமா? வேணாம் வேணாம், நம்ம செஞ்சு கொடுப்போம். எங்கள் அப்பாவுக்கு பூலாம் பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு வாட்ச் தான் பிடிக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்பா கிட்ட கேட்டு நல்லபடியாக நடந்து நல்லபடியாக படித்து அப்பா தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ தாத்தா பாட்டிக்கு என்ன கொடுத்தா சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக அம்மா அப்பாவுக்கு என்ன கொடுத்தா சிறப்பாக இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாஸ்டர்மார்களுக்கு என்ன கொடுத்தா சிறப்பாக இருக்கணும்னு நீங்கள் யோசிக்கணுமா? அண்ணே, டீச்சர் பேரண்ட்ஸ் டேக்கு பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டர் அப்பாவுக்கும் என்ன கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு யோசிச்சுக்க சொன்னாங்க. வச்சுட்டீங்களா? நீங்களே யோசி பாப்பா. ரொம்ப யோசிக்காத, அங்க பாரு. நாங்க அவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இததான் நானும் யோசிச்சேன். எஸ், அது மட்டும் இல்லை, அவங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம எல்லாரும் கேட்டு செஞ்சா நிச்சயம் சிறப்பா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்கும், அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு ஏசப்பாக்கு என்ன பிடிக்கும்? ஏசப்பாக்கு பைபிள் படிச்சா ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, சண்டே ஸ்கூல் போனா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சா ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்பொழுது நம்ம இதை கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வாருங்கள் ஒரு மனமா ஜெபம் பண்ணுவோமா? தேவனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. விசேஷமா இந்த பிள்ளைங்களை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைங்களுக்கு மெய்யான பரிசு எதுவோ அதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில அதை அப்படியாக அப்பிசப்படுத்த உங்க சமூகத்துல பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்போ இருக்கும் போதும் வளரும் போதும் தாய் தகப்பனையும் முதியவர்களையும் மற்றும் சபை போதர்களையும் தேவாதி தேவனாக இருக்கிற கத்தாதி கத்தர் எங்கள் கத்தருக்கும் மெய்யான பிடித்த காரியம் எதுவோ அதை அறிந்து அதை வாழ்க்கையில செய்ய உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. முற்றிலும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க வேண்டி ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். காணொளி பார்த்தீங்களா? எது சிறப்பான பரிசு என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். வந்தோம், பார்த்தோம், இப்போ சிந்திப்போம், செயல்படுவோம். ஷாሎም. அன்பார்ந்த அனைவருக்கும், இங்கு வந்திருக்கிற தாத்தா பாட்டிக்கும் தாய் தாய்மாரருக்கும் போதருக்கும் சிறுவர் ஊழிய சார்பாக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய அர்ப்பணத்திற்கும் அன்புக்கும் அக்கறைக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறோம்.
வாவ், வெரி ஸ்வீட்டாக இருக்குது இதை பார்க்கும் பொழுது. ரொம்ப கியூட்டாக இருக்குது. ஆமாம், இவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட சொந்த உழைப்பில் சொந்த எஃபர்ட்டில் வந்து அவங்களே வெட்டி ஒட்டி அவங்களோட கிராஃப்ட் அவங்க செஞ்சு வச்ச கிராஃப்ட் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட போய் கொடுக்குறாங்க. பாஸ்டரே கொடுத்தாங்க. நீங்கள் 2 பேரும் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தோம். ரொம்ப அருமையான விஷயம் நல்லா இருந்துச்சு. அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், தாத்தாக்கு என்ன பிடிக்கும், பாட்டிக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் ரொம்ப கிரியேட்டிவாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ரொம்ப கிரியேட்டிவாக இருந்துச்சு. நானும் 5 மணி வரைக்கும் முழிச்சிருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. 5 மணி வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ப்ரோ, இதை சரி, அடுத்ததா என்ன இருக்குன்னு சொல்லி அடுத்ததாக நம்மளுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டான்ஸை படுத்தாங்க, ஒரு அழகான க்யூட்டான வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த இவனோட நிறைவுக்குள்ள வந்துட்டோம். இந்த நேரத்தில் நான் பிரதர் இல்லைங்க ஏன் அவ்வளோ இது ஸ்கிரிப்டை மறக்கிறாரு இவர். ப்ளீஸ் முதல்ல இருந்து ஸ்கிரிப்டை மறக்கிறாரு. இஸ் மேக்கிங் மீ மேட். நீங்க போய் ஸ்கிரிப்டை படிச்சுடுவாங்க. என்ன ஒன்று இருக்கு பிரதர், அது மறக்காதீங்க பிரதர். நீங்க அப்படி சுத்தி வரீங்க பாருங்க, அங்க பாருங்க ப்ராப்ஸ் வச்சு பாவமா நம்மளுக்கு நின்று பார்த்துட்டு நீங்க வந்து மேலே எடுத்துருவாங்க. பரவாயில்ல வாங்க, இவங்க அப்படிதான் மறந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இப்ப கூட பயங்கரமான அசத்தலான அருமையான கண்களை திறக்கக்கூடிய பிரபலமான மனதை ஈர்க்கக்கூடிய வாயை ஈர்க்கக்கூடிய ஐயோ மனுஷருங்க தப்பா பேசுறாரு பாத்தீங்களா பிரதர்? நீங்க தான் சொல்லுங்க பிரதர். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வண்டர்ஃபுல்லான நம்மளுக்கு இப்போ ஒரு டிராமாவை படைக்க இருக்காங்க. ஸோ அவங்க அதோட ஜாமான என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டிராமா படைக்க வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜென் ஏ. ஒரு கரங்கள் தட்டி, அவர்கள் கரங்கள் தட்டி ஜென்னியை வரவேற்போமாக. எல்லா வேலையும் நானே சேர்த்தா இருக்கேன். வேலை ஓய்தா? அப்புறம் வீட்டுக்கு வந்தாருன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. வந்தாருன்னா நல்லா சாப்பிட்டுட்டு மலை பாம்பு மாதிரி உட்காந்துருவாரு. அம்மா அம்மா வாங்கம்மா, என் கூட வந்து விளையாடுங்கம்மா, எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குமா. அம்மா வேலையா இருக்கம்மா, நீங்க அங்க போய் விளையாடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு தானே, அவரோட போய் விளையாடுங்க நீங்க. ए मच्छा apa kabar? Baru balik kerja kah? Baru balik kerja. Oh, nampak banyak happy ya? Banyak happy. Bini sehat kah? Sehat. Anak sehat kah? Yalah, semua sehat lah. You sehat, saya sehat, anak sehat, kucing sehat, semua sehat lah. இவன் வேற அவன் வேலை முடிஞ்சு நொந்து போய் வரான். இவனுக்கு நம்ப பாஞ்சா ஹாப்பியா. ஐ அப்பா வந்துட்டாரு. அப்பா வாங்கப்பா, என் கூட வந்து விளையாடுங்கப்பா. ஐயோ அப்பா இப்பதாம்மா வேலை விட்டு வந்தேன். அப்பாக்கு டயர்டா இருக்கு, நீ அங்க போய் விளையாடு போ. வேலை முடிஞ்சு வருது போதும் ஆயிருது. அதுவும் இந்த கேல் ரோட்ல என்ன ஜேமு. ஜேமா வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன வாங்கிட்டு வந்தீங்களா? ஜேம்னு சொன்னீங்களே, வாங்கிட்டு வந்தீங்களா? ஸ்ட்ராபெரி ஜேம். என்னது ஸ்ட்ராபெரி ஜாமா? அவன் என் ஜேம்ல மாட்டி நொந்து நூடுல்ஸா வரான், உனக்கு ஸ்ட்ராபெரி ஜேமு சேட்ட. சரி பசிக்குது, என்ன சமைச்ச? வந்துகிட்டு இருக்கு. ஓ வெந்துகிட்டு இருக்கா? சிக்கன் ஸ்டீமா? வெந்துகிட்டு இல்ல, வந்துகிட்டு இருக்கா? எங்க இருந்து? கிராப்ல இருந்து. ஆச்சரா, அப்ப நீ சமைக்கல? இல்ல, இன்னைக்கு வேலை கொஞ்சம் கூடயா இருந்துச்சு, அதான். நான் கடை சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சோம் உனக்கு என்ன தெனா வெட்டு. கடை சாப்பாடு சாப்பிட்டா அதுல அஜினாமோத்தை போடுவான், அதெல்லாம் அன்ஹெல்தி. அதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரமா வயசாயிருவாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியாதா? உங்க தொப்பைய குறைங்க, பாதி வயசு குறைஞ்சிரும். என்ன பேசிட்டு இருக்குமா தொப்பைய பத்தி பேசுற? அப்ப அது தொப்பை இல்லாம கப்பையா? இன்சல்ட் பண்ற. அப்பா இங்க பாருங்கப்பா. இது எங்க இருந்து எடுத்த? இது ஸ்டார் ரூம்ல இருந்து எடுத்தேன். இது எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்ததாச்சே. 1990. அம்மா சூரியன் இன்னும் பெருசா இல்ல நட்சத்திரம் பெருசா? சூரியன் தான்ப்பா பெருசு. இல்ல நட்சத்திரம் தான் பெருசு. எப்படிமா இங்கிறத பார்த்தா சூரியன் தான் பெருசு மாதிரி தெரியுது, எப்படி நட்சத்திரம் பெருசுன்னு சொல்றீங்க? ஆனா நம்ம சயின்ஸ் படி பார்த்தா நட்சத்திரம் தான் பெருசு, சூரியன் பெருசு இல்ல. என்னம்மா சரி எனக்கு பசிக்குது, சமைச்சிட்டீங்களா? அதுவும் சமைச்சிட்டேன்ப்பா, இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாமா.
நீங்கள் சாப்பிடலையாம்மா? இல்லைப்பா, நான் அப்புறமா அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் முதல்ல பசிக்குது நீங்கள் தானே? ஆமாப்பா, முதல்ல பசிக்குதுண்ணே. ஆனால் இருந்தாலும் அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா வர்றதுக்கு தான் லேட் ஆகுமே. ஆமாம், லேட் ஆகும். ஆனால் அப்பா வந்து வேலை முடிச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக வருவாங்க. ஸோ அவர் கூட உட்காந்து ஒன்றா சாப்பிட்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணது மாதிரியும் இருக்கும். அப்புறம் என்ன நடந்ததோ அது என் கூட பகிர்ந்துக்குவார். ஸோ நான் அவர் கூட உட்காந்து ஒன்றா சாப்பிட்றேயா. ஓ சரிம்மா சரிம்மா. பா என்ன வெயிலாக இருக்குது கர்த்தாவே. அனுதினமும் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள உடம்புலாம் என்ன வலியாக இருக்கு. என்னம்மா இன்னைக்கும் சாம்பாரா? உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு சாம்பார் பிடிக்காதுன்னு. அப்பயாம்மா திருப்பியும் சாம்பார் சமைச்சிங்க? போங்கம்மா, எனக்கு சாப்பாடே வேணாம்மா. ஐயா, அப்பா வந்துட்டேன். பா லேட்டாகும், நீங்கள் வந்துட்டீங்க? ஆமாப்பா, வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. லேட்டாகும்னு நினச்சேன், ஆனால் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. சரி, அப்பா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸா? ஆமாம், அப்பா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களாப்பா? நீங்களே கெஸ் பண்ணுங்க. என்னப்பா, பைஸ்கலா? இல்லைப்பா. பந்தா? இல்லைப்பா. சரிப்பா விடுப்பா, ரொம்ப யோசிக்காத. ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்களே அந்த குட்டி கித்தார் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. பா இதுதான் இப்போ ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூப்பா. பா எப்படிப்பா உங்களுக்கு இது எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணிச்சு? ஆமாப்பா, அன்றைக்கி பார்த்தேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூடலாம் அது பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. சரி, உங்களுக்கு ஒன்று வாங்கணும் அப்படி தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. தேங்க்யூப்பா. சரிப்பா, விளாண்டுட்ருங்க. அப்புறம் வந்து அப்பா கேட்பேன். சமைச்சிட்டிங்களா? சமைச்சிட்டேன். ஆமாம், நீங்கள் வரப்போ பையனுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அதாம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்டாலாம் பையன், இந்த குட்டி கீத்தாரு, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, நம்மளுக்கு தான் இந்த மாதம் நிறையா செலவுலாம் இருக்குல்ல, எவ்வளோ பில்ஸ்லாம் கட்டணும், என்னென்ன காசுலாம் கட்டணும். நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் போய் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி நம்ம கட்டி முடிக்க போகிறோம்? அது உண்மைதான், நிறைய விஷயம் கட்டுறதுக்கு இருக்குது. ஆனால் அங்கே பாரு, ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியும். அந்த சந்தோஷத்துக்கு ஏதாச்சும் ஈடு இருக்கா? சரி வாங்க, பையன் என்ன வாசிக்கிறான்னு கேட்போம். ஐயா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அப்பா வாங்கி கொடுத்தது பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன், அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு. சரிப்பா, அப்படியே ஏதாச்சும் வாசிங்களேன் கேட்போம். பா இப்போதான்ப்பா கற்றுக்கிட்டு இருக்கேன், உடனே எப்படிப்பா வாசிக்கிறது? ஆனால் கற்றுக்கிட்டோன்னே உங்ககிட்ட தப்பா வாசிச்சு காட்டுவேன். சரிப்பா. ஆமாப்பா, முதல்ல அப்பா வீட்டுக்கு வரும்போது ஒன்று பார்த்தேன், அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். என்னப்பா? இல்லை, முதல்ல அப்பா வரும்போது பார்த்தேன், அம்மா சமைச்சு கொடுத்ததுக்கு நீங்கள் ரொம்ப இழிவாக பேசுனீங்க. அங்கே டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாதுப்பா. அது பார்த்தப்ப அப்பாவுக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. அடிச்சிருக்கலாம், உங்களை ஏசலாம். ஆனால் அங்கே நான் ஏசுனதும் உங்களை அடித்ததும் தான் ஞாபகம் இருக்கும். அது செய்கிறதுக்கு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்களே, அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயா, அப்பா உனக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன உனக்கு வந்தாலும் அது எல்லாமே உன் நன்மைக்கு தான் வருது. அது கத்துற இடத்துல இருந்தால் வருது. அதுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கணும். எதையுமே ஏளனமாக பேசக்கூடாது. அம்மா சாரிம்மா, இதுக்கப்புறம் இதை செய்ய மாட்டேம்மா. ஆனால் இனிமே நீ பண்ணாப்பா, கண்டிப்பா தெரியும்ப்பா, கண்டிப்பாக அடி விடுவோம்ப்பா. பா அம்மா, நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒன்று கேட்கணும். கேளியா? இல்லை, நான் இதை காரியத்தை புரிஞ்சு கொள்ளதுக்கும் அவ்வளோ சின்ன பையனும் இல்லை, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் பெரிய பையனும் இல்லை. என்ன நான் கவனித்தேன்னா, நீங்களும் அம்மாவும் எப்போவுமே என்ன நடந்தாலும் சாந்தமாக 2 பேர் இருக்கீங்க. எப்போதுமே அன்பாக இருக்கீங்க. என்ன கிட்டாலும் வாங்கி தரீங்க. எல்லா வழியும் தாங்குறீங்க. எப்படி உங்களால் முடியுது? அதுவா ஐயா? அது ஈஸி தான். ஈஸியா? எப்படிப்பா, எப்படி சொல்கிறேன் ஐயா. இப்போது நானும் அம்மாவும் சொல்கிற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சு வாழ்க்கையில் கை கொள்ளணும். காரியம் ஜெபம், வேதத்தை தியானம் செய்வது மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிற முன்னுக்கு இதை செய்யணும்.
தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோட எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக அன்பு, பலம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு ஜெபிக்கணும். காரணம் சொல்லக்கூடாது. டைனிங் டேபிளில் கூட சாப்பிடும்போது ஜெபிக்கலாம், எங்கே வேணாலும் ஜெபிக்கலாம். முக்கியமாக சபை கூடுதலை விட்டு விடவே கூடாது. ரெண்டாவது, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் முறுமுறுக்கக்கூடாது, நன்றி சொல்லணும். ஏன்னா முறுமுறுத்தா இருக்கிற ஆசீர்வாதம் உன்னை விட்டு போயிடும். முக்கியமாக வீட்டுக்குள்ள குடும்பத்தோடு இருக்கும்போது முடியாது, நடக்காது, இல்லை, ஐயோ போச்சு என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். வீட்டில் எது செஞ்சாலும் சேர்ந்து செய்யணும். அம்மா வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு, அப்பாவும் வேலை முடிச்சுட்டு வந்துட்டு ஃபோனு பார்த்துக்கிட்டு இல்லை டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தா, இல்லை நீங்களும் படிச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், குடும்பம் பிரிஞ்சு தான் இருக்கும். அதனால எது செஞ்சாலும் சேர்ந்து செய்யணும். அப்போ தான் நம்ம குடும்பம் பலப்படும். குடும்பம்னா பிரச்சனை வரும், நம்ம அன்றைக்கே பேசி அன்றைக்கே தீர்த்துடணும். முக்கியமாக ஐயா, பிள்ளைங்க முன்னுக்கு நம்ம சண்டையே போடக்கூடாது. ஐயா, நம்ம எல்லாமே பாவிங்கய்யா. எப்படி நம்ம தப்பு செஞ்சால் ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்குறோமோ அதே மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் மன்னிப்பு கேட்டு சமாதானமாயிடணும். ஐயா, அங்கே பாருங்க, இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் கை கொள்ள வேண்டியது. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பழக்க வழக்கமாக இருக்கணும். நான் ஏன் தெரியுமா இதை கோட்பாடுன்னு சொல்லாமல் ஒரு பழக்க வழக்கம்னு சொல்கிறேன்? ஏன்னா கோட்பாடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமலும் போகலாம். ஆனால் பழக்க வழக்கமாகிட்டா இந்த அணுகுனமும் உங்கள் வாழ்க்கையில் அது ஒன்றிடும். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கடைசி காலத்தில் நம்ம ஆண்டவர் மனுக்கு நிற்கும் போது கணக்கு கொடுக்க போகிறது அழிந்து போகிற ஆத்துமாக்கு மட்டும் இல்லை, கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கும் தான். இப்போ அப்பா அம்மா சொன்னதெல்லாம் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இதை செய்வீங்களா? செய்வேன். விளங்கலப்பா? செய்வேன்ப்பா. விளங்கலப்பா? செய்வேன்ப்பா, செய்வேன், கண்டிப்பா செய்வேன்ப்பா. யா 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 என்னாச்சு? யா ரொம்ப சோகமா இருக்கீங்க? இல்ல, நம்ம மக கையில் வச்சிருந்த அந்த கீதாரை பாத்தியா? அது உனக்கு என்னன்னு தெரியுதா? இல்லையே, தெரியலையே. அது எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும் போதே எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தது. ஓ, அதை பார்த்தோன்னே எனக்கு இந்த பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு, பழைய நினைவுகள். எங்க அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. எங்க அப்பா ரொம்ப பணக்காரர்லாம் கிடையாது, சாதாரண கூலி வேலைக்காரர் தான். ஆனாலும் அவரோட கஷ்டத்துலேயும் ஒரு நாள் கூட எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை வந்துட்டு அவர் மறந்ததே இல்லை. அவரோட கஷ்டத்தை எங்ககிட்ட காட்டுனது கூட இல்லை. அவர் வேலை முடிஞ்சு அவ்வளோ டயர்டாக வீட்டுக்கு வருவார். அப்போ கூடயும் அவர் சந்தோஷமா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு தான் வருவார். அந்த வயசாக இருக்கும் போது அது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் ஒரு அப்பா ஆனோன்னே அந்த வேலை முடிஞ்சு வர அந்த டயர்டில் அந்த எப்படி எங்கள் அப்பா வந்து அதை செஞ்சுருப்பாரு, எப்படி அந்த கஷ்டத்தை வந்து எங்ககிட்ட காட்டாமல் வளர்த்தாருன்னு இப்போ என்னால் நினச்சி பார்க்க முடியுது. என்னதான் கஷ்டம், என்னதான் போராட்டம், எவ்வளோதான் இருந்தாலும் அவரோட சாட்சி, கடவுளோட சாட்சியை அவர் ஒரு ஆள்கிட்ட கூட இழந்ததே இல்லை. எல்லார்ட்டையும் அன்பா, எல்லார்ட்டையும் சமாதானமா அப்படி இருப்பார். ஆனால் நான் பாரு, எல்லாருக்கிட்டே கரிஞ்சு கொட்டிக்கிட்டு, யாரை பார்த்தாலும் திட்டிக்கிட்டு, கூட பாரு அந்த ஜீரானாக்களை ஏசிட்டேன். அந்த கீத்தாரை எனக்கு கொடுக்கும் போதே எங்கள் அம்மா அப்பாவும் பக்கத்தில் உட்காந்து என்கிட்ட என்ன சினிமா சொன்னாங்க, ஜெபம், சபைக்கு ஒன்று கூடுறது, வேத வாசிப்பு, இது மூணை வந்து நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. வாழ்க்கையில் எது நடந்தாலும், நம்மளுக்கு என்ன கிடைச்சாலும் அதை நன்றி சொல்கிற உணர்வோடு நம்ம இருக்கணும், நன்றி சொல்ல கற்றுக்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தோன்னு வையேன், இருக்கிற ஆசீர்வாதமும் இல்லாமல் போயிடும். இன்னொன்று, குடும்பத்தில் ஒத்துமை இருக்கணும், குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கணும். நீ பாரு, எங்கள் அம்மா அப்பா அதுதான் சொன்னாங்க. ஒரு காலத்தில் பிள்ளைங்களோட அப்பா அம்மாவோட நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா அந்த குடும்பம் எப்படி அது நிலச்சி நிற்கும் சொல்லி? நீ பாரு, நான் வேலை விட்டு வந்தேன்னா நான் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பேன், இல்லை லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருப்பேன், நீ பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஃபுல்லாக பாரு, அது பாட்டுக்கு அதை விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இதனால ஏதாச்சும் ஒற்றுமை இருக்கா குடும்பத்தில் சொல்லி? அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடும்பம்னா கண்டிப்பாக சண்டை, பிரச்சனை இதெல்லாம் வரும். அதை நம்ம அன்னைக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆராய்ந்து பேசி அதை மன்னிச்சிடணும். இதுதான் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க.
நம்ம எல்லாரும் பாவிகள் தான். நம்ம கடவுள்கிட்ட நம்ம செஞ்ச மீறுதல் பாவத்துக்கு போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அனுதினமும் நம்ம சுத்திகரிக்கிறோம் தானே. ஏன் அதை நம்ம குடும்பத்துக்குள்ள செய்ய மாட்டோம்? இத குடும்பத்திலையும் செய்யணும். அப்பதான் அந்த கசப்புகள் நம்ம வாழ்க்கையில நீடிக்காது. இப்ப தப்பு செஞ்சா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச நமக்கு அத குடும்பத்துக்குள்ள கேட்கறதுக்கு நம்ம ஏன் ரொம்ப யோசிக்கிறோம்? இத குடும்பத்திலையும் செஞ்சாதான் குடும்பத்துல உள்ள உறவு பலப்பட்டு நீடிச்சு இருக்கும். ஆமாங்க, இதுதான் எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க. இது கடைப்பிடிக்க நம்ம மறந்துட்டோம். இப்ப கூட ஒன்றும் கெட்டு போயிடல. நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை, இன்னும் வளர்ந்து வர்றதுக்கு நிறைய காலம் இருக்கு. எங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைகளை கடைப்பிடிச்சு அந்த அடிச்சுவடுகளை என் சொந்த வாழ்க்கையில என் சொந்த குடும்பத்துல அதை நான் கடைப்பிடிச்சு என் குடும்பத்தை எங்க அப்பா சொன்ன மாதிரி, எங்க அப்பா எப்படி என் குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு வந்தாரோ அதே பாதையில அதே மாதிரி நானும் என் குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு வரேன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். இதை என் லைஃப்ல நான் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். கண்டிப்பா அதை நான் கடைப்பிடிப்பேன். கடவுள் நம்மளை வழி நடத்துவாரு. ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்கவே தேவன் மனிதனை படைத்தார், குடும்பத்தை உருவாக்கினார். எபேசியர் 6:1-4 சொல்வது போல், பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை உண்டாகவும் வாழ்நாள் நீடிக்கவும் உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு உகந்த கனத்தை செலுத்துங்கள். பிள்ளைகளை கர்த்தருடைய சிற்றையிலும் போதனையிலும் வளர்ப்பது பெற்றோர்களின் தலையாய கடமையாயிருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு குடும்பத்தின் தலையாகவும் வழிகாட்டும் ஒளியாகவும் இருப்பார் தேவன் ஒருவரே. பெற்றோர் இல்லாமலும் ஆதரிக்க யாரும் இல்லாமலும் இருப்பவர்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருப்பவரும் பரமபிதா ஒருவரே. குடும்பத்தை உருவாக்கினவரோடு சேர்ந்து நம் குடும்பத்தை உருவாக்குவோமா? அன்புடனும் மிகுந்த கனத்துடனும் இங்கு அமர்ந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த பெற்றோர் தின நல்வாழ்த்துக்கள். வா 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 எவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு டச்சிங்கான ஒரு ட்ராமா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ட்ராமா மூலியமாக நிறையா மாரல் வேல்யூஸ், நிறைய லெசன் நம்ம பிள்ளைங்களுக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமாக அங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் உணர்வு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒபேடியன் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக இந்த ட்ராமாவில் பண்ண மாதிரி நம்மளும் இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஸோ பிரதர் ஹெர்பர்ட், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹெர்பர்ட் இங்கே இருக்கேன். பேரை கூட மறட்டீங்களா? ஐயோ, தப்பாவே என்ன சொல்லி போட்டு நீங்க சாலாவா பேசிட்டு இருக்கீங்க பிரதர். ஓகே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பெற்றோர்களும் இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துல வாழ்றது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் நினைக்கிறோம் முதிர்ந்து இருக்காங்களே, இப்படி இருக்காங்க, நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வாழ்றாங்க, நம்மளும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வாழ்றோம். பிள்ளைங்கிட்டையும் எப்படி இருக்கணும், நீங்கள் நல்ல ஒரு ட்ராமாவோ நல்ல ஒரு மெசேஜை நம்மளுக்கு பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்மளோட ஜெனே மீண்டும் இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் மீண்டும் அங்கே கரங்கள் தட்டுவா அவங்களுக்கு. ஸோ ஜென்னேவோட காஸ்ட் அண்ட் க்ரூ மற்றும் பிரதர் எல்வின் அண்ட் டீம், த ரெக்கார்டிங் டீம், அந்த மீடியா டீம் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த பாராட்டுகள். ஸோ இப்பொழுது கூட நம்ம உண்மையாகவே நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்பொழுது ஒரு ஆர்வமான சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் செக்ஷன். கிஃப்ட் செக்ஷன் நமக்கு இருக்குது. நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகலையா? ஞாபகம் இருக்குதானே? ஓகே, அவரு ஞாபகம் இருக்கு. சரி, ஏதோ பண்ணுறாங்க. சரி, முதலாவது நான் சொல்லும் பொழுது நான் சொல்கிற ஆள் மட்டும் ஏஞ்சி நில்லுங்க. உங்களுக்கு நம்ம யூத்ஸ் ஜெட்னி யூத்ஸ் அண்ட் வாயே உங்கள் இடத்துல gift தர போகிறாங்க. யார் ஏந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு இன்னைக்கு தான் முதல் தடவை வந்த பெற்றோர்கள், புதிதாக வந்தவங்க, புதிதாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்த பெற்றோர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல நீங்கள் ஏஞ்சி நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்மளோட யூத்ஸ் உங்களுக்கு கிஃப்ட்டை தர போகிறாங்க. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ஏஞ்சி நிற்கலாம். இப்பொழுது கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இருப்பாங்க. ஸோ நிச்சயமாக இருப்பீங்க. ஸோ நம்மளோட யூத்ஸ், ஜென் ஏ யூத்ஸ் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? எஸ், அவர்கள் பயங்கரமாக அடுக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் அப்படியே ஏஞ்சி நெல்லுங்க. உங்களுக்கு ஒரு பயங்கரமான அசத்தலான கிஃப்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எடுத்து வைக்கிற நேரத்தில் கூட உண்மையாலுமே ரொம்பவே ஒரு பிரோஜனமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்த்தோம். வீடியோவும் சரி, அந்த ட்ராமாவும் சரி, பிரதர் எல்வின் பேசுனதும் சரி, பிரதர் பிலிப்ஸ் பேசுனதும் சரி, நம்மளை உண்மையாலுமே யோசிக்க வச்சாங்க, சிந்திக்க வச்சாங்க. நீங்கள் கேரி யோசிக்க வச்சாங்க, சிந்திக்க வச்சாங்க.
ஸோ அதன்படி நம்மளும் பிரதர் பர்னபாஸ், பிரதர் எபினேசர், நம்மளும் பேரண்ட் ஆகும்போது இந்த இந்த அட்வைஸ்லாம் நம்ம கை கொள்ளணும். நம்மளும் பேரண்ட் ஆகும்போது ஓகே. ஸோ அவங்க கிஃப்டை தந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிரதர், இவங்க வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு யூத்ஸ் செய்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, ஒவ்வொருத்தர் பெரிய ஆளுங்க தான் உட்காந்து செய்வாங்க. இந்த தர இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிளான் பண்ணி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களோட ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ஸ்வேட் எல்லாத்தையும் இது சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு கரங்களை தட்டுவோம், அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும். கரங்களை தட்டுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், என்ன கரங்களை தட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு. ஆனால் இந்த ஈவெண்ட் நடக்கணும், சக்ஸஸாக நடக்கணும்னு சொல்லிட்டு 5 மாதம் இது பின்னாடி உழைப்பாக இருக்குது. அதை நம்ம நினைவு கூறும்போது இது மிகவும் ஒரு பெரிய காரியமாக தான் இருக்குது. ஸோ இப்போ கூட நம்ம பரிசு பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் உட்காரலாம். பரிசை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட இடத்துல உட்காரலாம் நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு யாராச்சும் இருக்கீங்களா? வேறு யாராச்சும் நாங்கள் புதுசாக வந்த பெற்றோர்கள்? ஓகே, அப்படி யாரும் இல்லைன்னா அடுத்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் இருக்குது. ஸோ இப்பொழுது யார் யார் ஏஞ்சி நிற்க போகிறீங்கன்னா, தனித்து வாழும் தாய்மார்கள், சிங்கிள் மதர், தனித்து வாழும் தகப்பனார்கள், சிங்கிள் ஃபாதர், மற்றும் மேரிட் கப்பல்ஸ் அண்ட் தென் பெற்றோர்கள், பிள்ளை இருக்கக்கூடிய பெற்றோர்கள். நீங்கள் 4 பேரும் உங்களுடைய இடத்துல ஏஞ்சி நில்லுங்க. உங்களுக்காகவும் சிறப்பான ஒரு கிஃப்ட்டு இருக்குது. ஸோ நம்மளோட ஜென் ஏ யூத்ஸ் வந்து அதை வழங்க இருக்கிறாங்க. ஸோ முதலாவதாக தனித்து வாழும் தாய்மார்கள், தனித்து வாழும் தகப்பனார்கள், மேரிட் கப்பல்ஸ், கல்யாணம் பண்ண தம்பதியார்கள் மற்றும் பெற்றோர்கள். நீங்கள் எல்லாமே ஏஞ்சி, என்ன யாருமே நிற்க மாட்டீங்க, எல்லாமே யூத்ஸா? ஸோ எல்லாம் ஏஞ்சி நின்றீங்கன்னா உங்களுக்காக உங்களோட ஜென் ஏ யூத்ஸ் சுறுசுறுப்பாக சட்டுன்னு அவங்களோட கிஃப்டை தருவாங்கன்னு நினைக்கிறேன். அருமையான பாடல் அப்படியே ஏற்றுங்க மாய். ஓகே, இந்த பரிசை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பரிசை கொடுக்கறதுக்கு வந்து ஜென் ஏ யூத்ஸ் அண்ட் ஒய்ஏ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பரிசை தயார்படுத்துறது யார் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சபையார்கள் தான். நம்மளோட சபை தான் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் அவர் பாஸ்டர் அண்ட் தென் அவர் சர்ச் லீடர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய பரிசை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விரைவாக உட்காருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, நம்ம சபையில் இவ்வளோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாம், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் பேரண்ட்ஸ் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எஸ். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, இல்லை ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பயங்கரமா ஸோ நம்மளோட நிகழ்ச்சி வந்து இன்னும் நிறைவுக்குள்ளே வரல. இன்னும் ஒரு பயங்கரமான பிக் சர்ப்ரைஸ் இருக்குது நமக்கு, ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி. ஸோ நீங்கள் ப்ரைஸை பெற்றுக்கொண்டோன்னா அந்த நிகழ்ச்சியை நம்ம கடந்து செல்வோம்.
ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் கம்ப்ளீட்டு, இன்னும் அந்த சைடு இருக்கு. கம்ப்ளீட், இந்த Complete சைடில் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட். கடைசியாக நமக்கு இங்கே சில பேர் இருக்காங்க. அங்கே 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 ஓகே, எல்லாரும் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு விஷயம் கூட, இந்த இவ்வளோ பேருக்கு நம்மளோட பேரண்ட்ஸு நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ண நம்மளோட சபைக்கு ஒரு கை தட்டிடுமா? நம்மளோட சபை, தேங்க்யூ ஃபார் பாஸ்டர் ரவி அண்ட் தென் அவர் கமிட்டி மெம்பர்ஸ், அவர் லீடர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உங்களை புதிதாக வந்த அனைவர்களும் உங்கள் glad to have you with us. ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட வந்து இந்த KOGயோட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஃபெலோஷிப் பண்ணதுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். ஓகே, சரி. இங்கே யாருக்கு இன்னும் கிடைக்கல? எந்த பேரண்ட்ஸ்க்கு யாராவது இன்னும் கிடைக்கலையா? எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சா? என்னப்பா எல்லாம் அமைதியாகவே இருக்கீங்க? கிடைச்சிச்சா? ஓகே, கிடைத்ததா இருந்தால் நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஸோ அடுத்த நிகழ்ச்சி நம்ம மத்தியில் யார் ஒரு ஸ்பெஷலான நபர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஸோ அவங்கள வர வச்சுருவோம். இது வந்து ஒரு வெயிட்டட் மூமெண்ட். ஸோ அந்த வெயிட்டட் மூமெண்ட்டை நம்ம இன்னும் டிலே ஆக்க வேணாம். ஸோ கைகளை தட்டி நம்ம பிரதர் டேவாவை வரவேற்று விடுவோம். பிரதர் டேவ் அவர்களை வரவேற்போம். ஓகே, தேங்க்யூ எம்சிஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு, என்ன பேசுகிறேன்னு தெரில. ஸோ ஏதோ பேசுவோம். ஓகே, ஸ்கிரிப்டில் இல்லை. ஓகே, இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் டேக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸான ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதை வீட்டில் போய்ட்டு பார்த்து சந்தோஷப்படுங்க. இந்த வேலையில் கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்குது. அம்மா அப்பா இருக்காங்க, சிலருக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஸோ நம்மளோட ஆவிக்குரிய அப்பாவையும் நம்ம கனப்படுத்தணும், ஆவிக்குரிய அம்மாவையும் நம்ம கனப்படுத்தணும். அதனால் அவங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ இந்த வேலையில் கூட பார்த்திங்கன்னா பாஸ்டர் ரவி இந்த ஒய்ஃப் வந்து நான் முன்பதாக முன்னு கலைக்கிறேன். அதே போல் பாஸ்டர் ஜேக்கப் அண்ட் சிஸ்டர் அன்பழகும் முன்னு கழிக்கிறேன். அண்ட் ஆல்சோ கமிட்டிஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துருங்க. அதனால் உங்களை முதல்ல இருந்து பார்க்கல. ஸோ நீங்களும் முன்னுக்கு வந்துருங்க. இந்த வேலையில் கூட அவங்களுக்கும் நம்ம கனப்படுத்த போகிறோம். அதனால் 2 பேருமே நீங்கள் முன்பதாக வாங்க. அதனால் நம்ம கைகள் தட்டி வரவேற்போம். ஓகே ஓகே கமிட்டிஸ் நீங்கள் எல்லாம் வந்துருங்க. ஸோ பரிசு ஆயத்தமாக இருக்குது. ஓகே, இந்த வேலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் அவர் கமிட்டி பிரதர் ஜேம்ஸ் வந்து பாஸ்டருக்கு வந்து பரிசுகளை கொடுப்பார். அதனால் அந்த பரிசுகள் வந்து அவருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கைகள் தட்டி அவருக்கும் நம்ம கைகள் தட்டி இது பண்ணுவோம். ஸோ அதனால் அவரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அதே போல் நம்ம ஸ்பிரிச்சுவல் மாதரை நம்ம பிளஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேலையில் கூட பாஸ்டர் ஜேக்கப்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வேலையில் கூட நான் வந்து பிரதர் ரிச்சர்ட்டை முன்பதாக அழைக்கிறேன். அதனால் அவர் வந்து இது கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் பிரதர் ரிச்சர்ட் அண்ட் ஆல்சோ அவங்க ஒய்ஃப் அங்கே இருக்காங்க. ஸோ அவர் வந்து பாஸ்டர் ஜேக்கப்க்கு வந்து இந்த பரிசுகளை கொடுப்பார். ஸோ 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுகளை ஆயத்தம் பண்ணியிருக்கோம். நாட்டாம வராரு, நாட்டாமக்காக கைகள் தட்டிடுவோம். அதனால் பார்த்து வாங்க அங்கிள். ஸோ அவர் வேட்டி போட்டிருக்காரு. ஸோ பார்த்து வாங்க. மேலூர் பாஸ். ஓகே, பாஸ் ஜேக்கப்க்கு அவர் கொடுப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் கிறிஸ்டினாவும் பார்த்தீங்கன்னா நாட்டாமோட ஒய்ஃபு. அதனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ சிஸ்டர் கிறிஸ்டினா, ஸோ அவங்களும் ஓகே பிரதர். ஓகே ஓகே நீங்கள் போய்ட்டு கீழே உட்காரலாம். ஓகே, எனிவே தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சர்ப்ரைஸ். ஓகே, இந்த மீண்ட வேலையில் நான் வந்து பிலோவட் எம்சிஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ அவங்களே கைகள் தட்டி வர இப்போ முதல்ல இருந்து எம்சி பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் கைகள் தட்டி. ஓகே, அருமையாக பார்த்துட்டு எங்கே பரிசு அப்படின்னாங்க. நம்ம இந்த சர்ப்ரைஸ் உண்மையாக எதிர்பார்த்துருக்க மாட்டேங்குது பாஸ். அது ஜேக்கப் சர்ப்ரைஸாக தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஓகே, அதாவது நம்ம இப்பொழுதான் உண்மையால்
உண்மையால பிரதர் நிகழ்வோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு கிளம்பிடாதீங்க. நம்மளுக்கு பின்னாடியே உங்களுக்காக சபை உணவு ஆயத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்து ஃபெலோஷிப் பண்ணி நல்லா ஒரு உறவு கொண்டு யூத்ஸ் சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் பார்த்தா போய் விஷ் பண்ணுங்க. நல்லா உறவு பெற்று நம்ம வீட்டுக்கு விடைபெறுவோம். ஸோ இப்பொழுது கூட நம்ம வந்து மறுபடியும் ஒரு விஷயம் கூட இன்றைக்கி நடந்த ஒவ்வொரு காரியங்களும் நினச்சி பார்க்கும்பொழுது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி டேக் பார்ட் பண்ணதுக்கு. ஸோ அந்த டான்ஸ் அண்ட் கிரியேட்டிவோட ஆடல்களாக இருக்கட்டும், அண்ட் தென் சில்ட்ரன் மினிஸ்டரோட வீடியோவாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காரியமாக இருந்தது. ஸோ இப்பொழுது கூட உங்களிடத்திலிருந்தே நாங்கள் விடைபெற விரும்புகிறோம். ஸோ எங்களுடன் இணைந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹெர்பர்ட், நான் உங்கள் அபி, நான் பர்னபாஸ். ஸோ இந்த நேரத்தில் இறுதி ஜெபத்துக்காக பாஸ்டர் ரவியை மேலே அழைக்கிறோம். சபையார் அனைவரும் நம்ம எழுந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் நம்புகிறேன் இந்த பெற்றோர் தினத்தை சிறப்பாக நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வாலிப பகுதியிலிருந்து சிறப்பாக செய்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கரங்களை தட்டுவோமாக. ஜெபம் செய்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கிறிஸ்து வரமட்டும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அனைவருக்கும் சமாதானம்.